அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தினமும் நீராடும் போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை என்ன, மறந்தும் இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள். அந்த வகையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, குறிப்பாக கடகராசினியர்கள் நீராடும் போது உடுத்திய ஆடையால் உடலை துடைக்க கூடாது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடலில் நீராடுவது நல்லது என்றாலும் கூட ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகள் வரும் பௌர்ணமியில் கடலில் நீராடக்கூடாது என்பர். குளிக்கும் போது நாராயணனின் நாமத்தை சொல்ல வேண்டும். உணவு உண்ட பின்பும் நள்ளிரவிலும் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது. கிரகண காலத்தில் இருமுறை நீராட வேண்டும். கிரகணம் பிடித்த போது கிரகணம் விலகிய பின்பும் நீராடுங்கள். கடலிலும் ஆற்றிலும் குளிக்கும் போது 3 முறை மூழ்கி நீராடுவது நல்லதுங்க. மூழ்கி எழும்போது இறைவன் பெயரை உச்சரிக்க வேண்டும். வீட்டில் குளிக்கும் போது முதலில் தலையில் தண்ணீர் ஊற்றுகையில் தெய்வத்தின் பெயரை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு நீராடினால் உடலும் மனமும் தூய்மையாகும். நீராடிய பிறகு கடவுளின் வழிபாடு மிக மிக அவசியம். அதாவது கடவுளை நம்பி யாரும் கைவிடப்படுவதில்லை. நல்லது அல்லாத செயல்கள் நடக்கும் போது தைரியத்தை தந்து தடைகளை அகற்றுபவர் கடவுள்தான். எனவே எப்பொழுதும் கடவுளையே நினைத்திருங்கள். கருணை புரிவார். மனமுருகி கடவுளை வழிபட்டால் நமக்கு என்னவெல்லாம் இறைவன் தருவார் என்று பார்க்கும்போது இறைவனை நாம் வழிபடுவதன் மூலமாக, அதுவும் தினமும் நாம் வழிபடுவதன் மூலமாக மனதில் அமைதி, ஆனந்தம், இனிமை போன்றவை தருவார். அதே போல ஈகை புரிவார், உண்மை தெரிவிப்பார், ஊக்கம் கொடுப்பார், எளிமையை அருள்வார், ஏக்கம் தவிர்ப்பார், ஐயம் தீர்ப்பார், ஒளிமயமான வாழ்வு தருவார், ஓங்காரத்தில் நிற்பார், ஔடதம் நல்குவார், அனைத்திலும் வெற்றியை வழங்குவார். எனவே கடகராசினியர்களான நீங்கள் தினமும் நீராடிய பிறகு இறை வழிபாடை மேற்கொள்வது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மையை ஏற்படுத்தும்.